கிராவிட்டி நம்மால் அதை பார்க்க முடியலனாலும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூரிய குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒருவேளை பூமியில கிராவிட்டி இல்லாம போச்சுன்னா பூமியோடைய நிலைமை என்னவாகும்? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். நம்ம எல்லாருக்குமே அடிப்படையா தெரிஞ்ச விஷயம்தான், பூமியுடைய புவி இருப்புனால தான் நம்ம எல்லாருமே தரையில நடந்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அது மறுபடியும் கீழே விழுதுன்னா கிராவிட்டி தான் காரணம். இந்த கிராவிட்டி என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து உருவாகியிருக்கு. கிராவிட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடை. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கிராவிட்டி தான் ஒரு பொருளுடைய எடையை தீர்மானிக்குது. இதுவே நம்ம நிலாவுடைய கிராவிட்டி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடல் அலைகளை தீர்மானிக்குது. இது போல கிராவிட்டி நம்ம சூரிய குடும்பத்தில் பல்வேறு வகையான விஷயங்களை செய்யுது. இவ்வளவைய நம்ம சூரிய குடும்பத்தை இயக்கிறதே இந்த கிராவிட்டி தான். சரி, இந்த கிராவிட்டியால தான் எல்லாமே நடக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? கண்டிப்பா இவரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இந்த கிராவிட்டி கண்டுபிடிச்ச கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சார் ஐசக் நியூட்டன். இவர் ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் பிசிசிஸ்ட். அந்த கதை என்னன்னா, ஆப்பிள் மரத்து அடியில் உட்காந்து இவர் யோசிச்சுட்டு இருக்க சொல்ல இவர் தலையில ஒரு ஆப்பிள் விழுந்துடும். இது எப்படி கீழே விழுந்ததுன்னு யோசிச்சு கிராவிட்டியை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவோம். இந்த ஆப்பிள் கதை உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், ஆனா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அவர் இந்த பூமியுடைய சக்தியை பத்தியும் புவி இருப்பை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்க சொல்ல ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழுந்ததை பார்த்திருக்காரு. இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்னு ஆச்சரியப்பட்டிருக்காரு. கீழே விழுந்த இந்த ஆப்பிள் ஏன் மூவ் ஆகாம அங்கேயே இருக்குன்றத யோசிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பூமியில இருந்து ஏதோ ஒரு சக்தியை அதை இழுத்து பிடிச்சிருக்குன்ட்டு. இந்த சக்தி நம்ம பூமியை தாண்டி சூரிய குடும்பத்துல இருக்கான்றத பத்தி நியூட்டன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1632 தான் கிராவிட்டியோட கான்செப்டை உருவாக்குறாரு, த லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபார்முலா நம்ம சூரிய மண்டல செயல்பாட்டை கண்டறிய நிறைய சயின்டிஸ்டுக்கு அந்த டைம்ல உதவியா இருந்திருக்கு. சரி, இப்போ நம்ம முக்கியமான டாபிக்கு வருவோம். ஒருவேளை நம்ம பூமியில கிராவிட்டி சடனா காணாம போச்சுன்னா என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வளிமண்டல இழப்பு. புவி ஈர்ப்பு இல்லாதனால பூமியுடைய வளிமண்டலம் சடனா விண்வெளியில செதற ஆரம்பிச்சிடும். நம்ம சுவாசிக்கும் காற்றை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே கிரகத்தோடைய பிணைக்கப்படாது. இது வளிமண்டலத்துல மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வாட்டர். பூமியில இருக்கக்கூடிய கடல், நதி, ஏரி, குளம்னு எல்லா தண்ணீருமே ஸ்பேஸ்ல மிதக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துல அது எவாபரேட்டம் ஆயிடும். அடுத்து நம்ம பூமியுடைய மேல் பரப்புல இருக்கக்கூடிய பொருள்கள், அது பில்டிங்ஸ் ஆகட்டும், தாவரங்கள், மரம், செடி, கொடி, விலங்குன்னு எல்லாமே சுதந்திரமா விண்வெளியில மிதக்க ஆரம்பிச்சிடும். மனுஷங்களும் உடனே இறந்து போயிடுவாங்க. சப்போஸ் மனுஷங்க எல்லாமே ஒரு ராக்கெட் மூலியமா ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கிராவிட்டி இல்லாம வாழ்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். நம்ம எல்லாருமே விண்வெளி வீரர்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்றதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்காங்க. மனுஷனை பொறுத்த வரைக்கும் புவியீர்ப்பு ஏசியோட இணைஞ்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம புவியீர்ப்பு இல்லாத ஸ்பேஸ்ல இருந்தோம்னா நம்மளால பூமியில இருந்த மாதிரி நடக்கவோ நிற்கவோ உட்காரவோ முடியாது. இதனால நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே பயங்கரமா பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். நாசாவுடைய ஆஸ்ட்ரோனட் அப்புறம் பிசிஷியனான ஜே பக் என்றவர் ஜீரோ கிராவிட்டியில மனுஷங்களுடைய பாடி எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இப்போ கிராவிட்டி இல்லாத ஒரு இடத்துல இருக்க சொல்ல விண்வெளி வீரர்கள் அவங்களுடைய எலும்புகளையும் தசைகளுடைய வலிமைகளையும் இழக்கிறாங்களாம். இதனாலதான் விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ்ல எவ்வளவு காலம் இருக்கணும்ட்டு ஒரு ரூல்ஸே இருக்கு. ஏன்னா ஸ்பேஸ்ல இருந்து அவங்க பூமிக்கு வரும்பொழுது அவங்களுடைய உடம்பு ரொம்பவே பலவீனமாகிடும். இப்போ ஸ்பேஸ்ல அவங்க 3 மாசம் இருந்திருக்காங்கன்னா அவங்க இழந்த அந்த எலும்புடைய அடர்த்தி ரிகவரி ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகுமா. இதை தாண்டி பூமியுடைய ஈர்ப்பு விசை இல்லைன்னா அது ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கிராவிட்டியை சூரிய குடும்பத்துல மற்ற கிரகங்கள்ல எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூமியில நம்ம எடை 45 கிலோ இருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம நிலாவுக்கு போனா நம்மளுடைய வெயிட் வெறும் 7.7 கிலோ தான் இருக்குமா. இதுவே நம்ம மெர்க்குரிக்கு போனா நம்ம 17 கிலோ தான் இருப்போம். அதுவே நம்ம ஜூபிட்டருக்கு போனா நம்ம 114 கிலோ இருப்போமா. ஒரு பொருளுடைய எடைன்றது பிளானட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது. ஒருவேளை நம்ம பூமியில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருந்ததுன்னா நம்ம ஒரு நீச்சல் குளத்துல மிதந்துகிட்டே இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிராவிட்டியை பற்றி ஏதோ ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.